Hello friends, in the sum பார்க்கலாம். What number should be subtracted from 2500 to make it exactly divisible by 12, 24, 48? தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வாட் நம்பர் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 2500. என்ன பண்ணணும்னா டிவிடெண்ட் 2500 எடுத்துக்கணும், டிவைசர் 12 எடுத்துக்கணும். அதாவது 2500 மைனஸ் ஏதோ ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த நம்பரோட சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் வந்து டிவிசபிள் பை 12 இருக்கும்னு சொல்கிறாங்க. அதான் கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டாலே 2500 டிவிடெண்ட்டில் போட்டுக்கணும், டிவைசரில் ஒன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு 12க்கு மட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸோ 12 டிவைசராக எடுத்துக்கணும். இப்போ இதை டிவைட் பண்ணணும் 12 டேபிளில். 2 12s are 24. 2 into 12 24. 25 விட கம்மியாக இருக்கும் 24, அதனால் 24 எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு 5 minus 4 1 வரும். ஸோ இது கம்மியாக இருக்கிறதுனால இந்த 0 இங்கே வந்துடணும். டிவைசரை விட இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ திரும்பவும் இந்த 0வை இங்கே எடுத்துக்கணும். ஓகே, ஸோ 5 minus 4 1, இது 2 0 இங்கே எழுதியாச்சு. ஸோ 12 டேபிள் சொல்லும்போது இதை விட கம்மியாக வரணும், இல்லை இது ஈக்குவலாக வரலாம். 8 12s are 96 வரும். 9 into 12 பண்ணிங்கன்னா 108 வந்துடும், இதை விட ஜாஸ்தி ஆகிடும். அதனால் 8 into 12 96. ஸோ 100 minus 96 4 ஆன்சர் வரும். ஸோ இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, டாட்டில் வரும். ஆனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா திஸ் இஸ் அ ரிமைண்டர். நமக்கு இங்கே ஆன்சர் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இஸ் ஈக்குவல் டு 4. அதாவது கீழே என்ன நம்பர் வந்திருக்கோ அதுதான் ரிமைண்டர். ரிமைண்டர்னாலும் ரிமைனிங்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ ரிமைனிங் நம்பர் 4ன்னு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்காங்கல்ல 2500 மைனஸ் இந்த ரிமைனிங் நம்பர் 4 இருக்குது. 2500 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு, இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 0 minus 4 பண்ண முடியாது, அதனால் 0 10 மாறிடும். 10 minus 4 6 வரும். பாரோ வாங்கியிருக்கோம், ஸோ இந்த 0 9 மாறிடும். அகெயின் பாரோ பண்ணியிருக்கோம், ஸோ 5 4 மாறிடும். 2 அப்படியே வந்துடும். 2496. ஓகே, ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணணுன்னா ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா 2496 + 4 பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் 2500 வரும். ஓகே, அப்போது இந்த ஆன்சர் நமக்கு கரெக்ட். ஸோ இது டிவிசபிள் பை 12 இருக்கும். பிகாஸ் இப்போ பாருங்கள், இதுதான் நமக்கு ஆன்சர் வந்திருக்கா. ஸோ 2496 டிவைடட் பை 12. இதை நீங்கள் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0ன்னு வரும். பாருங்கள், 2 12s are 24. இந்த 0வை இங்கே எழுதிக்கணும், இந்த 9 இங்கே எழுதிக்கணும். டிவைசரை விட இங்கே கம்மியாக இருக்கனால திரும்பவும் இந்த 6 இங்கே எழுதிக்கணும். 8 12s are 96. 96 minus 96 0. ரிமைண்டர் நமக்கு 0 வந்துச்சு. இந்த டிவிஷனில் இந்த 0 எப்படி வந்துச்சுன்னா அட் அ டைம் நம்ம 96 2 நம்பர்ஸ் இங்கே எழுதியிருக்கோம். பிகாஸ் 12 விட கம்மியாக இருக்கும், 9 மட்டும் இங்கே எழுதியிருந்தீங்கன்னா. ஸோ 2 நம்பர் அட் அ டைம் நம்ம ட்ராப் பண்ணுறதுனால இங்கே 0 இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு நம்பரை எழுதிக்கிட்டு அதிலே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா 0 தேவையில்லை. பட் அட் அ டைம் 2 நம்பர்ஸ் இங்கே ட்ராப் பண்ணதுனால தான் இந்த 0 இங்கே எழுதியாச்சு. ஓகே, திஸ் நம்பர் இஸ் டிவிசபிள் பை 12. ஓகே, ரிமைண்டர் 0 வந்துச்சுனாலே டிவிசபிள் பை 12. ஓகே, ஸோ நமக்கு இப்போ எது இதில் நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 தான் நமக்கு ஆன்சர். இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்காக தான், 0 வருதான்னு செக் பண்ணுறதுக்காக தான். ஓகே, ஸோ இதை எப்படி எழுதணும்? therefore 4 கேன் பி, இந்த 4 ரிமைனிங் என்ன வந்திருக்கோ அதுதான் 4 கேன் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 2500 to make it exactly divisible by 12. ஸோ 4 நமக்கு கிடச்சாச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு பெரிய நம்பராக இருக்குது இல்லையா, அது டிவிடெண்ட்டாக எடுத்துக்கணும். இங்கே எது டிவிசபிள் பை ஏதோ ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள், அது டிவைசராக எடுத்துக்கணும். ஸோ டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் நமக்கு ஒன்று வரும், 4ன்னு வரும். ஸோ அதை என்ன பண்ணிக்கணும், ஃப்ரம்னு வந்துட்டாலே அதிலிருந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு எக்ஸ்பிரஷன் எப்படி ஃபார்ம் பண்ணோம், வாட் நம்பர் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 2500. அந்த நம்பர் நம்ம இங்கே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃப்ரம்னா 2500 தான் ஃபஸ்ட்டு வரணும். 2500லேருந்து இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் 2496 வருது, விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை 12.
அது செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப் போட்டிருக்கேன். 2496 பண்ணிங்கன்னா நமக்கு டிவைடட் பை 12 பண்ணிங்கன்னா நமக்கு ரிமைண்டர் 0 வந்திருக்கு பாருங்கள். அப்படின்னா நமக்கு டிவிசபிள் பை 12ன்னு அர்த்தம். ஸோ அந்த நம்பர் எந்த நம்பரை நம்ம மைனஸ் பண்ணால் வாட் நம்பர் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 2500. அந்த வாட் நம்பர்னால் இந்த நம்பர் தான். 4ஆல் சப்ட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அது டிவிசபிள் பை 12ஆக இருக்கும். ஓகே, ஸோ 4 கேன் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 2500 to make it divisible by 12. ஸோ 12க்கு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதே மாடலில் 24க்கும் 48க்கும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 2500 இங்கே எழுதியாச்சு. டிவிசபிள் பை 24, அதனால் இது உள்ளே டிவைசரில் எழுதியாச்சு. ஸோ 124 is 24. அப்போ தான் 25 விட கம்மியாக இருக்கும். 5 - 4 1. திரும்பவும் டிவைசரை விட கம்மியாக இருக்கிறதுனால 0. இந்த 0 மட்டும் எழுதினாலுமே இதை விட கம்மியாக இருக்கிறதுனால திரும்பவும் இந்த 0 எடுத்து எழுதிக்கணும். ஸோ 4 into 24 பண்ணிங்கன்னா நமக்கு 96 ஆன்சர் வரும். 100 - 96னால் 4 ஆன்சர் வரும். இங்கேயும் ரிமைண்டர் 4 வந்திருக்கு. 2500 மைனஸ் இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு சேம் ஆன்சர் தான் கண்டிப்பாக வரும் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில். ஏன்னா 2500 மைனஸ் இங்கேயும் ரிமைண்டர் 4 தான் வந்திருக்கு. ஸோ 2496 which is divisible by 24. இது 24ஆலையும் டிவைட் பண்ண முடியும். அதாவது அது செக் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப். 2496 டிவைடட் பை 24 பண்ணிங்கன்னா 124 is equal to 24. அந்த 0 இங்கே எழுதிக்கோங்க. ஸோ 9 இங்கே எடுத்து எழுதிக்கணும், 6 இங்கே எடுத்து எழுதிக்கணும். திரும்ப 4 into 24 பண்ணிங்கன்னா 96 ஆன்சர் வரும். சேம் ஆன்சர் வந்துருச்சு. ஸோ 0 ரிமைண்டர் நமக்கு 0 வந்துருச்சுனாலே 2496 இஸ் டிவிசபிள் பை 24. ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு 4 தான் ஆன்சர். therefore 4 can be subtracted from 2500 to make it exactly divisible by 24. Next 48. 2500 divided by 48. இந்த 2 டிஜிட் மட்டும் எடுக்க முடியாது பிகாஸ் டிவைஸரை விட கம்மியாக வந்துடும். ஓகே, அதனால் 3 டிஜிட்ஸ் எடுத்துக்கணும். 250ன்னு எடுத்துக்கணும். இப்போ 48 டேபிள் சொல்லும் போது இந்த ஆன்சர் வரணும், இல்லை இதை விட கம்மியாக வரலாம். 48 into 5 பண்ணிங்கன்னா 250 விட கம்மியாக வரும். 240. 6 போயிட்டிங்கன்னா அதிகமாக வந்துடும். ஸோ இது வராது, இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். 5 into 48 equal to 240. 5 - 4 1. 0 அப்படியே வந்துடும். 2 - 2 0, அதனால் அது தேவையில்லை. ஸோ டிவைசரை விட 10 மட்டும் கம்மியாக வந்திருக்கனால இந்த 0வும் இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்போ தான் டிவைசரை விட அதிகமாக வரும். ஓகே, ஸோ 48 டேபிள் சொல்லும்போது இந்த ஆன்சர் வரணும், இல்லை இதை விட கம்மியாக வரலாம். 2 into 48 பண்ணிங்கன்னா 96 ஆன்சர் வரும். 100 விட கம்மியாக வரும். ஓகே, 10 - 6 4. அதாவது 100 - 96னாலே 4 தான் ஆன்சர் வரும். ஓகே, ஸோ ரிமைண்டர் நமக்கு 4 வந்திருக்கு. therefore remainder is equal to 4. So 2500 minus 4 is equal to same answer. இங்கேயும் ரிமைண்டர் 4 தான் வந்திருக்கனால 2496. இதுவும் டிவிசபிள் பை 48 தான் இருக்கும். மூணுமே நமக்கு ஒரு தடவை 4 கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு எல்லாமே சேமாக தான் வரும். பிகாஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 டேபிள். இப்போ இது 12 எடுத்துக்கிட்டிங்கன்னா 112 is 12, 2 12s are 24, 4 12s are 48. ஸோ எல்லாமே காமன் டேபிளில் நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்ல. அதனால் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சேம் ஆன்சராக தான் வரும். இப்போ இதை செக் பண்ணணும். 2496 டிவைடட் பை 48. 3 டிஜிட்ஸ் எடுத்துக்கணும். 5 into 48 அப்படி பண்ணிங்கன்னா 240 வரும். இதை விட கம்மியாக கொஞ்சம் வரும். ஸோ 9 - 0 9. ரிமைனிங் டேர்ம்ஸ் 0 வந்துடும். ஸோ பிரச்சனை இல்லை. இந்த 6 அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கணும். ஸோ 2 into 48 equal to 96. 96 minus 96 answer 0. ஸோ நமக்கு ரிமைண்டர் 0 வந்திருக்கனால திஸ் நம்பர் 2496 is divisible by 48. ஓகே, ஸோ அந்த 2496 எப்போ வந்துச்சு? 2500 minus 4 பண்ணும்போது தான் நமக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு. ஸோ அந்த நம்பர் என்ன? 4 தான். therefore 4 can be subtracted from
2500 to make it divisible by 48. ஸோ இந்த 3 நம்பருக்குமே நமக்கு ரிமைண்டர் 4 தான் வந்திருக்கு. அதனால் காமனாகவே நம்ம லாஸ்ட்டாக எடுத்து இந்த ஸ்டெப் எழுதிக்கணும். therefore 4 can be subtracted. what number should be subtracted னு வந்திருக்குல்ல, அந்த நம்பர் பார்த்திங்கன்னா 4 தான். 4 can be subtracted from 2500 to make it exactly divisible by மூணுமே 12, 24, 48. 3 நம்பர்ஸ்க்குமே 4 தானே ரிமைண்டர் வந்திருக்கு and 48. ஸோ 4 தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.